Jaya Krishna Balaram, Jaya Krishna Balaram, Jaya Krishna Balaram, Jaya Krishna Balaram. ஆத்மவஷ்யை ஆத்மவஷ்யை அடக்கக்கூடியவன் அடக்கக்கூடியவன். விதேயாத்மா விதேயாத்மா விடுதலைக்கான விதிகளை பின்பற்றுபவன். பிரசாதம் இறைவனின் கருணை. அதிகச்சதி அடைகிறான். எல்லா விதமான சொல்லுங்க, எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ஒருவன் சில செயலுக்கான வழிமுறைகளின் மூலம் புலன்களை பலவந்தமாக கட்டுப்படுத்தினாலும் பகவானின் திவ்யமான தொண்டில் புலன்களை ஈடுபடுத்தாத வரை வீழ்ச்சியடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது. பூரண கிருஷ்ண உணர்வில் உள்ளவர் புலன்களின் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புலனுணர்ச்சி செயல்களில் அவனுக்கு பற்றில்லை. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரது திருப்திக்காக மட்டுமே கருத்தில் கொள்கிறான். கிருஷ்ண பக்தன் எப்படி இருக்கான்? கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரது திருப்திக்காக மட்டுமே கருத்தில் கொள்கிறான். சும்மா வேஷம் போடுறது இல்ல, கத்திமாலாம் போடுறது. கிருஷ்ணர் கருத்து. அப்ப அவருடைய கான்சியஸ்னஸ் வந்து கிருஷ்ணனோட பிரபாதான் இருக்கிறாரு. வேறு எதையும் கருத்தில் கொள்வதில்லை. பாருங்க, டிவோட்டரி சென்டர் பிரபா சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ அதான் நினைக்கிறான். வேற எதையுமே அவன் யோசிக்கிறது. ரோஜா மாதிரி வாழ சொன்னாங்க. எனவே அவன் எல்லா வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டவன் ஆவான். இப்படி இருந்தாதான் பியோர் டிவோட்டி பிரபா சொல்றாருங்க. இதான் சித பிரக்ஞா. விரும்பத்தகாத செயல் என்று கருதப்படும் எந்த செயலையும் கிருஷ்ணர் விருப்பப்பட்டால் பக்தனால் செய்ய முடியும் சொல்றாரு. மேலும் தனது சொந்த திருப்திக்கு விருப்பத்துக்காக செயல் என்று கருதப்பட்டு செயற்கூட கிருஷ்ணர் விரும்பாவடி அவன் செய்ய மாட்டான். ரொம்ப அழகா சொல்றாரு. எனவே கிருஷ்ணரின் வழிகாட்டலின்படி மட்டும் நடப்பதால் செயல்படுபவன் செயல்படாமல் இருப்பதும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்ப கிருஷ்ணா டிவோட்டியா இருந்தாக்கா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்மளால முடிவு பண்ண சொல்றாங்க. பகவானின் காரணமற்ற கருணையினாலே இத்தகைய உணர்விற்கு காரணமாகும். புலனுணர்ச்சி மற்றும் புலனுணர்ச்சியில் பற்று கொண்டுள்ள போதும் பக்தனால் இக்கருணையை பெற முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பாகவத்துல வந்து கிருஷ்ணர் இடத்துல சொல்றது, என்னுடைய பக்தன் சமயத்துல அவனுடைய புலனின்பத்திற்காக சில காரியத்தை செய்து அதனால அவன் வந்து வருத்தப்படுகிறான், அவனும் என்னுடைய கருணை அடைவான். கிருஷ்ண பாகவத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த பிரபு அதை பொருள் விளக்கம் வருது. சோ அதுக்காக கிருஷ்ணர் சொல்றது ராகா துவேஷா விமுக்தைஸ்து. அப்ப விருப்பு வெறுப்புகளில் இருந்து விஷயான் இந்திரியாச்சரால் நம்மளுடைய புலன் சென்ஸ் ஆப்ஜெக்ட் புலன் பொருட்கள் அதிலிருந்து
ஆத்ம வைஷ்யம் இதே ஆத்மா. எவன் ஒருவன் வந்து பிரின்சிபல்ஸ் கட்டளைக்கு இல்லைன்னா வந்து சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப அந்த வாழ்க்கையை வாழ்கிறானோ பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம் திட்ட பிரசாதம் இல்லைங்க. பிரசாதம்னாலே அடுத்த ஸ்லோகத்துல வந்து வரும். பிரசாதம் என்ன ஸ்லோகம் அது யார் ஞாபகம் இருக்கு? அடுத்தஞ்சு பிரசாதே சர்வ துக்கானாம் அஸ்னே ஹனே அஸ்யோபஜாயதே. என்னோட கருணைனா எல்லாத்தையும் அடைய முடியும் வந்து ப்ரொஃபஸர் சொல்றாரு தெரியல. ஸோ இப்போ வந்து இப்பேற்பட்ட பக்தரை தான் வந்து பகவான் பார்க்கிறார். ஸ்ரீ பிரபுபாதர் வந்து 1976 வந்து விருந்தாவனில் இருக்கும்போது அப்போ அந்த கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கிருஷ்ண பலராம மண்டி வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அது செஞ்சு 24 25 நினைக்கிறேன். இந்த கோயில் கட்டிட்டு இருக்கும் பொழுது வந்து பிரபுபாதருடைய எப்பொழுதுமே பிரபுபாதருக்கு வந்து இந்த மசாஜ் தமிழ் என்ன சொல்லுவாங்க, உடம்பு பிடிக்கிறாரு. கொஞ்சம் பச்சை தமிழ் மாதிரி இருக்கு, ஆனால் பரவாயில்ல. உடம்பு பிடிச்ச ஒரு ஆள் வந்து சீக்காரு ஹரிசௌரி பிரபு. அப்ப அதற்கு வேற என்னது கந்தி வேற ஒரு ஆளை வந்து அனுப்புறாங்க. அப்ப நல்லா மசாஜ் பண்றாரு. அவரு மசாஜ் பண்ணிட்டு வந்து பிரபுபாதருடைய அந்த ரெகுலேஷன் அவரோட சேர் அப்படின்னாக்கா மசாஜ் பண்ணி முடிச்சோடனே சுட சுட சுடுதண்ணி போட்டு பாத்ரூம் போட்டு விழாவே ரெடியாக போய் குளிப்பாரு. ஆனால் அந்த ஹீட்டர் சர்வீஸ்லாம் கிடையாது பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அந்த பாத்ரூம் டாய்லெட் எந்த பக்கம் குளிக்கணும் கணக்கு இருக்கு. அப்போ அந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இவர் வந்து முதல் வாட்டி இல்லையா மசாஜ் பண்ணிட்டு பிரபுபாதர் தண்ணிலாம் செக் பண்ணிட்டு பிரபுபார் பாத்ரூம் போறாரு. பிரபுபார் பாத்ரூம் உள்ள போய் கொது கூட்டுறாரு, வெளியில கொது கூட்டிட்டாரு. பிரபுபாதரை அவர் உள்ள குளிக்க போறாரு. ஏன்னா பெரும்பாலும் பாத்ரூம் முன்னாடி நம்ம கதவு போட்டுறது வழக்கம் தானே. அந்த வழக்கம் என்ன பண்ணிட்டாரு, பிரபுபாதர் உள்ள கூட்டி கதவு கூட்டிட்டாரு. பிரபுபாதர் உள்ளிருந்து திறக்கிறாரு, வெளியிலிருந்து திறக்கிறாரு, எனக்கு கதவு திறக்க முடியல. பிரபுபாதர் பாத்ரூம் கூட்டி விட்டாரு. அவர் கொஞ்சம் நேரம் செஞ்சு வெளியிலிருந்து திறந்தாலும் பிரபுபா வெளியே வராரு. இன்னும் குளிக்கல. அவரு வெளியே வந்தாலே கால் விழுந்துறாரு. தெரியாம செஞ்சுட்டேன் பிரபா சொல்றாரு படிச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ பிரபுபாதர் வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணல. உங்களை பாத்ரூம் கூட்டுனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம பாத்ரூம் நம்ம போட்டு கூட்டிட்டு நான் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மறுநாள் அதே சூழ்நிலை மசாஜ் பண்றாரு. அந்த பிரபுபாதர் வந்து அந்த சீடர் கேட்கறாரு, பிரபுபாதர் எல்லாம் ரெடியா இருக்கு, குளிக்க போலாமா? பிரபா சொல்றாரு குளிக்க போலாம், ஆனா உங்களுக்கு குட்டிதான் சொல்றாரு. இதுதான் வந்து உன்னத பக்தர்களுடைய நிலை. விருப்பு வெறுப்புல இருந்து அவங்க அப்பாற்பட்டவங்க. அதுக்காக அவங்க கோவம் வராதுன்னு இல்லையே. பிரபா நிறைய இடத்துல கோவம் வந்துருக்கு. எதுக்காக கோவம் வருது? எதுக்காக? முன்னாடி சாப்பாடு கொடுக்கல, பிள்ளைய அடிச்சுட்டான், அதுக்காக கோவம் வருது பிரபுபாதர் இல்ல. பிரபுபாதர் ஏன் கோவம் வருதுன்னா கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தப்பு நடந்தா பிரபுபாதர் கோவம் வருது. பிரபுபாதர் அதே பிரதான கட்டையில் இருக்கும் பொழுது வந்து அங்க வந்து பிரபுபாதருடைய காட் பிரதர் ஆன்மீக சகோதரர் வந்து பிரபுபாதருடைய ஸ்ரீமத் பாகவதம் புக் எடுத்துட்டு போறாரு அவருடைய ஆபீஸ்க்கு. அங்க எடுத்துட்டு போயிட்டு அவர் நல்லா படிச்சுட்டு அந்த அந்த புத்தகத்துல வந்து நிறைய குறிப்புகள் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி பிரபுபாதர் வர்றாரு. பிரபுபாதர் சொல்றாரு, இந்த இடத்தெல்லாம் நீங்க வந்து மாத்தி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் சொல்லுவாரு. பிரபுபாதர் வந்து அவர் கணவனோட வந்து ரொம்ப கோபப்படுவார். அவர் சீடர் சொல்லுவாரு, யாரு இவங்க வந்து இந்த பொருளை மாற்றி எழுத சொல்றதுக்கு இவங்க யாரு? பிரபுபாதர் சொல்றாரு, பிரபுபாதர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா விஸ்வ சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ் வித்யாபூஷன், இந்த ஆச்சாரியோட வேலைக்குறைகள்லாம் வந்து ஒரே புத்தகத்துல இருக்கும். அதை வச்சு அந்த புக்கு அந்த ட்ரங்க் பட்டி எடுக்கும் அந்த புத்தகம் வந்து எப்பவுமே உள்ள இருக்கும். அதுதான் வந்து பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ண எப்பவுமே நடக்கிறது வளர்க்கல. பிரபுபாதர் சொல்றாரு, இதெல்லாம் வந்து நான் இருந்து நினைச்சுக்கிறீங்களா? ரொம்ப கேட்கிறாரு, இதெல்லாம் நான் இருந்து நினைச்சுக்கிறீங்களா? கிருஷ்ணர் சொல்லி நான் இருந்து பிரபுபாதர் வந்து அவங்க சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் யாரோட வார்த்தை? பகவானுடைய வார்த்தை. பிரபுபாதர் வந்து ஒரு கருவி மட்டும் தான் பிரபுபாதர் சொல்றாரு. அதனாலதான் வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய புத்தகத்தை அவரே பல நேரங்கள் படிச்சிருக்காரு. படிச்சு என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஒரு புத்தகத்தை படிச்சா மட்டும் போதும் நீங்க வாழ்க்கையோடைய உழைக்கை அடைஞ்சலாம் வந்து நிறைய சீடர்கள் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு.
ஒரு வாட்டி உபன்யாசம் கொடுக்குறாரு, கிளாஸ் கொடுத்துட்டு அவர் கிளாஸ் திருப்பி அவரே கேட்கிறாரு. பாருங்க, எதற்காக? நல்லா கிளாஸ் கொடுத்து மாலை தட்டி இருக்கா? இல்ல, கிருஷ்ணர் என்ன விஷயத்தை சொல்ல வந்தார், நீ கிளாஸ் நல்லா இருந்துச்சு, நல்ல பொருள் இருந்துச்சு, அதுல வந்து பிரபுபாதே சொல்லிட்டு சொல்றேன். இதுதான் வந்து உத்தம பக்தர்களுடைய நிலை. அவங்க கிளாஸ் நல்லா கொடுத்ததுனால அது மேல ஒரு பற்றுதல் அவங்களுக்கு கிடையாது. அந்த பக்தர் அந்த பாத்ரூம் போட்டதுனால பிரபுபாதர் அவர் மீது வெறுப்பும் கிடையாது. ஏன்னா ஏன் என்ன காரணம்? சித்த பிரக்ஞா. பிரபுபாதர் என்ன சொல்றாரு? அவங்க கருத்தெல்லாம் நினைவுலாம் ஒண்ணுதான், என்னது? கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செயல்பட வேண்டும். அதுதான் வந்து சித்த பிரக்ஞாவுடைய நிலை. நம்மளாம் வந்து அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளாம் அந்த நிலையை வந்து அடையல. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம அடைஞ்சிட்டோன்னு, நம்மளாம் ஒன்றும் அடையல. நம்ம அடைஞ்சிட்டோமாக்கா நம்மளுடைய தன்மைகள் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதே சமயத்துல வந்து பிறவி குணம் வந்து சில பேருக்குலாம் இருக்கும். நீங்க இந்த கிருஷ்ண கான்சியஸ் கிருஷ்ணோட சரியான நீங்க பயிற்சிப்படுத்தீங்கன்னா அதையே நீங்க மாற்றி அமைச்சுக்கலாம். வாழ்க்கையில நம்ம நிறைய பக்தர்களை பார்க்கணும் அந்த மாதிரி நடந்தது. ஏன்னா அவங்க குரு சொன்னதையும் கிருஷ்ணா சொன்னதையும் வந்து ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்றாங்க. அதான் காரணம். சோ இங்க பிரபுபாதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்க்கணும். இந்த புலன்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது எல்லாமே புலன்கள். இந்த புலன்களுக்கு வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட், புலன் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்ணு மூலியமா என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். காது மூலியமா கேட்க முடியும். நாக்கின் மூலமா ருசிக்க முடியும். தோலின் மூலமா அந்த தொடு உணர்வை நம்ம உணர முடியும். இதுதான் 5 புலன்கள், 5 புலன் பொருட்கள், சென்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு வந்து இந்த புலன்கள் இருந்தாலும் தான் அவன் வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க முடியும். கண் இருந்தால் தான் வந்து அவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும். காது சரியா வேலை செஞ்சாதான் அவனால் அந்த ஒளியை கேட்க முடியும். நாக்கு இருந்தால் தான் அவன் சாப்பாடு ருசிக்க முடியும். இது வந்து ஆரம்பத்திலே கீதை கிருஷ்ணன் சொல்வது தான். அப்போ அவங்க பிரபா சொல்றாரு, இந்த புலன்களை, அதாவது கண்ணு, நாக்கு, கை, காடு, இது எல்லாத்தையும் புலன்களை வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு என்னது? 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மேந்திரியங்கள் தான் நம்ம செயல்படக்கூடிய இந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்னா நாலேஜ் அக்வைரிங்ஸ், ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய புலன்கள். இதை வந்து நம்ம வந்து வழிகட்டாயமாக கட்டுப்படுத்தினாலும் எவன் ஒருவன் கிருஷ்ண சேவையில் ஈடுபடாத வரை அவன் முழுமை அடைய முடியாதுன்னு சொல்ற. நிறைய பிராண சரித்திரங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். யாரோட கதையை பார்க்கலாம்? ரொம்ப கட்டுக்கோப்பாக கட்டி ரொம்ப ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் ரொம்ப வந்து கட்டுப்பாட்டுடன் வந்து பயிற்சி பண்றாரு ஒருத்தர். ஆனா ஒரு பெண்ணால வந்து வீழ்ச்சி அடைகிறார். யார் அது? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருடைய சக்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்றாரு? அந்த அந்த ராஜவம்சத்துல வந்து திரிசங்குன்னு ஒருத்தர் வருவான். கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திரிசங்கு வந்து நிறைய யாகம் பண்ணுவான். யாகம் பண்ணி இந்திர பதவியை அடையிறதுக்காக வந்து அவன் வந்து பிரயத்தனம் பண்ணுவான். ஆனா இவன் வந்து அவன் நல்லவன் கிடையாது. அப்போ இந்திர பதவி அடையணும்னாக்கா அந்த வேதம் செஞ்சு அதுக்கு இருக்கக்கூடிய அபிஷை வந்து தேவர்கள்லாம் வந்து வந்து வாங்க வேண்டும். அப்போ யாருமே வந்து அங்க வரமாட்டாங்க. ஏன்னா இவன் வந்து அது பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன பண்றா? அவனிடம் விஸ்வாமித்திரர் போய் சொல்றான். விஸ்வாமித்திரர் சொல்றாரு, நான் சொன்னேன்னு சொல்லி நீ இந்திரலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. அப்போ அவன் வந்து இந்திரலோகத்துக்கு போறான். இந்திரலோகத்துக்கு போனா சொல்றாங்க, இந்திரன் என்ன பண்ணுவாரு? எட்டி வச்சுருவாரு. எட்டி வச்சுனா என்ன அவன் திரிசங்கு பழைய வந்து திரிசங்கு தலைகீழ் தொங்கிட்டு இருப்பான். ரைட் தானே? தலைகீழ் தொங்கிட்டு இருப்பான். அந்த தலைகீழ் தொங்கிட்டு இருப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? விஸ்வாமித்திரரே, நீங்க சொல்லிதான் நான் போனேன் பாருங்க, இந்திரன் வச்சுட்டான் அப்படின்னு வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு. விஸ்வாமித்திரர் என்ன சொல்ற? உடனே என்ன செய்வாரு? அவனுக்காக ஒரு சொர்க்கத்தை படிப்பாரு. அவன் புலன் அவன் வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த
ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. ஆனா அவன் தலைகீழ இருக்கான், தலைகீழ இருக்கான். ஆனா வந்து இன்பத்தை அனுபவிக்க முடியற அளவுக்கு வந்து அவன் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காரு. எப்படி இது? பூமி எப்படி இருக்கு, நம்ம எங்க இருக்கோம் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம கரெக்டா இருக்கோம். அதே போல விஸ்வாமித்திரருடைய அந்த வலிமையினால அவன் தலைகீழ இருந்தாலும் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் வந்து தலைகீழ இருக்கிறவன அவனுக்கு தெரியாது. இது திரிசனுக்கான கதை. யார் இந்த சக்தி கொடுக்குறா அவனுக்கு? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கே வந்து குருவாக இருந்து சீதா கல்யாணத்துக்கு வந்து ஒரு கருவியா இருக்கிறாரு. ஸ்ரீராமாயணம் பாலகாண்டத்துல பார்த்தோமா, ரைட்டா? இது விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து ஒரு மங்கை வராங்க. அந்த மங்கையோட பேரு ஊர்வசி என்கிறார். அவங்க நடனத்துக்கு விஸ்வாமித்திரர் வந்து மயங்கிடுறாரு. அந்த விஸ்வாமித்திரருக்கும் அந்த பெண்ணுக்கும் பிறக்கக்கூடியதான் யாரு? மேனகை. புராண கதைகள் மேனகை. அது பெரிய கதை. அவங்க ராஜா கல்யாணம் பண்ணுவாரு, திருப்பி சண்டை வரும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சொர்க்கத்துக்கான இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஸ்வாமித்திரர் ராமருக்கு நிறைய மந்திரங்கள் உபதேசம் பண்ணக்கூடிய, ராமருக்கு வந்து பலாதி பலால் மந்திரத்தை சொல்லி ராமர் லட்சுமணனுக்கும் நீங்க காட்டுல இருக்க வரைக்கும் உங்களுக்கு வந்து பசி தூக்கம் இருக்காது வந்து வரத்தை கொடுப்பாரு விஸ்வாமித்திரர். அப்புறம் என்ன பண்றாரு விஸ்வாமித்திரர் வந்து ராமாயணத்துல அவருடைய குஷிக குலம், அவருடைய குலம், அந்த குலம் பெருமையை சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் வம்சத்துல வந்து அவர் வராரு. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் பெரிய ராஜாவாக இருந்து எல்லாத்தையும் துறந்து காட்டுக்கு போய் தவம் பண்ணி அந்த ரிஷியோடைய பட்டத்தை அடைந்திருந்தாலும் ஆனா அவரால் அந்த புலனை கட்டுப்படுத்த முடியல. எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. உங்களால யாராவது தலைமையில இருந்து நேரா உட்காந்தாலே தூக்கம் அந்த கிளாஸ் கேட்கும்போது யாராவது தலைமையில கிளாஸ் கேட்பீங்களா? பிரபு குடல் வெளியே வந்துடும் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் ஆட்டுறோமா என்ன சொல்லுவாங்க? குடல் ஆட்டம்னு சொல்லுவாங்க. குடல் ஆட்டமா குடல் பெசஞ்சிருக்கோம் சொல்லுவாங்க. குடல் ஆட்டம் இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆனா அவன் தலை கீழே நின்று அவன் அனுபவிக்கிறான். பிரபு எப்பேற்பட்ட ஒரு குரு அவர் வந்து வீழ்ச்சி அடைகிறார். ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறக்கிறார், சத்திரிய குலத்துல பிறக்கிறாரு. ரொம்ப உயர்ந்த நிலையான ரிஷி நிலையை அடைகிறாரு. ரொம்ப ரிஷி நிலை அடைந்து எல்லா தகவல்களும் பெற்று சக்தியை பெற்று எல்லாத்தையும் அவரால் உருவாக்க முடியும். ஆனால் புலனை கட்டுப்படுத்த முடியும். இந்த நீங்க பாத்தீங்கன்னாக்கா பொறுப்புலே தாழ்ந்த பொறுப்பு, எந்த வகையான படிப்பும் கிடையாது, எந்த வகையான சக்தியுமே கிடையாது. யார் அவரு? ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பிறப்பால வந்து அவர் வந்து ஒரு அந்த இனத்தை சேர்ந்தவர் வந்து. அப்ப அவர் வந்து பகவானுடைய நாமம் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் வந்து பொறுப்பில இதனால என்ன பண்றாங்க, இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப செல்வாக்கா இருக்கிறதுனால அவரை மயக்கிறதுக்காக ஒரு பெண் லெஹாயா அவர் நினைக்கிறாங்க, அவங்க அனுப்புறாங்க. அனுப்புறோன்னா அவங்க போய் என்ன சொல்றாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க வந்து நான் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும், அதனால நீங்க ஒத்துழைக்கணும். அழகான பெண், சும்மா சக்கலாம் போட்டவங்க கிடையாது, அழகான பெண் அனுப்புறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாங்க இந்த மாதிரி. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாங்க நீங்க நான் வந்து நாளை ஜபத்தை நான் முடிக்கணும், முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உன்னுடைய திருப்தியை வந்து உன்னுடைய ஆசை திருப்தி பண்றேன். இந்த வார்த்தையை அவர் சொல்றாருனாக்கா அவருடைய புலன்கள் எந்த நிலையில இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. விஸ்வாமித்திரர் என்ன ஆகுறாரு? வீழ்ச்சி அடைகிறாரு. விஸ்வாமித்திரர் நம்ம தாழ்த்தி சொல்லல, நம்ம ஒரு இதெல்லாம் பகவான் லீலையில வந்து ஒரு உதாரணங்கள். விஸ்வாமித்திரர் நம்ம சொல்றதுனால நீங்க விஸ்வாமித்திரர் உடனே முடியாது, கழுத்து கூட சக்தி இல்லை, முடியாது. ஒரு உதாரணத்துக்காக நம்ம சொல்றோம். விஸ்வாமித்திரர் எந்த வகையில தாழ்ந்தவர் கிடையாது. ராமருக்கே வந்து அவர் போதனை பண்ணவர் விஸ்வாமித்திரர். ஒரு கதை கோஷம் நம்ம புரியுறதுக்காக நம்ம விளக்குறோம் அந்த கதைகள். விஸ்வாமித்திரர் நல்ல குணம் எடுத்தா எவ்வளவு குணத்தை பேசுறாங்க விஸ்வாமித்திரர் பத்தி. ஆமா, அவரும் வந்து தாழ்ந்த குழந்தை தான். திருப்பானாழ்வாரும் தாழ்ந்த குழந்தை தான், அவரும் பகவான். அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாங்க இந்த பெண்மணி
இந்த மாதிரி நான் உங்க கூட அனுபவிக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, இல்ல முடியாது, ஏன்னா ஜபம் ஆட முடியல அப்படின்னா, சரி நீங்க ஜபம் பண்ணி நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவர் வாழ ஜபம் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம. அவர் எப்படி ஜபம் பண்றாரு? அந்த உணர்வு தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. எப்போ யார் சமைக்கிறா அப்படி ஜபம் பண்ணுவாரு. அதனாலதான் அவருடைய புலன்களை கட்டுப்பட்டு முடிஞ்சிச்சு. பேசிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு, அதோட மோசம் டிவி பார்த்துட்டு ஜபம் பண்றாங்க. அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். டிவி பார்த்து ஜபம் பண்ணலாமா? முதல்ல டிவி பார்க்கறது, முதல்ல டிவி பார்க்கறது ரைட் தான் சொல்ல ரைட் தான். பௌதிக ரீதியான விஷயங்கள் நம்ம பார்க்கறது. அப்ப நீங்க டிவி பார்த்து ஜபம் பண்றீங்கன்னாக்கா நான் கிருஷ்ண பார்த்து ஜபம் பண்ண போறீங்க? இல்ல, கிடையாது. எல்லாத்தையும் ஒரு மோசமான போன விஷயத்த பார்த்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே எப்பாடா முடியும் அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்ணல. அவர் நாம ஜபத்தின் மீது உருகி போய் பகவான் நாம சொல்றாரு. முதல் நாள் முடியுது, அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நாளை ஆச்சுமா, நாளைக்கு ராத்திரி வா அப்படி சொன்னோன்னா பெண்மணி பெருமாள் மீண்டும் மறுநாள் இதை வந்து வராங்க. அந்த ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்றாரு? விடியா இருந்துச்சு, கட்டி முடிஞ்சிச்சு, என்னோட வெளியே இருக்கு நான் பாக்குறேன். வெள்ளனையா பார்த்தேன். என்ன சரி இன்னும் கொஞ்சம் தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்ல சரி வெயிட் பண்றாங்க. இப்படியே 2 நாள் பொழுதுகள் போன உடனே நாளாக அந்த பெண்மணி என்ன பண்றாங்க? ஹரே கிருஷ்ணா ஹரே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் கூட சேர்ந்து இப்போ மாயாதேவி வந்து பரிச்சை பண்றதுக்காக அனுப்புறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் பரிச்சை பண்றதுக்காக அந்த இருக்கக்கூடிய அந்த கிராமிய மக்கள் அனுப்புறாங்க. அவரை அந்த பெண்ணை கடைசி என்ன ஆகுறாங்க? ரொம்ப கெட்ட நோக்கத்தோட வந்து அவங்க போறாங்க. அவங்க வந்து ரொம்ப கெட்ட நோக்கம். இங்க கூட சமயத்து சென்டருக்கு வருவாங்க, சமயத்துல கெட்ட நோக்கத்தோடு வருவாங்க, போறாங்க. கொஞ்சம் உண்மை உண்மை பகவானுடைய சேவையில வந்து எல்லாத்தையுமே நீங்க ஈடுபடுத்தலாம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய கை கால் ஒன்னே ஒண்ணு மட்டும் அங்க ஏத்துக்கவே மாட்டாரு. என்னது அது? பகவான் சேவை நீங்க பயன்படுத்தவே முடியாது. என்னது? பொறாமை. பொறாமை இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாரு. பொறாமை எப்படி உங்க கிருஷ்ண பக்தி நீங்க ஏத்துக்குவீங்க? நீங்க பொறாமப்படுத்தா ஒண்ணு மற்ற பக்தர் மீது பொறாமப்படுவீங்க, இல்லைன்னா கிருஷ்ண மீதே பொறாமப்படுவீங்க. அப்படி எப்படி உங்க சேவையை ஏத்துக்குவாரு? பொறாமை இருந்தாக்கா அந்த சேவையில வந்து கிருஷ்ணன் ஏத்துக்க முடியாது. இந்த பொறாமை மட்டும்தான் கிருஷ்ண சேவை ஈடுபடுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்பேற்பட்ட ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இந்த மாதிரி ஜபம் பண்றதுனால அந்த பெண் வந்து ஒரு பக்தரா வராங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க நகைகள்லாம் உலகத்தை கொடுத்து தானம் பண்ணிட்டு அவங்க போய் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, ஹரிதாஸ் தாக்கூருடைய புலன் கட்டுப்பாடு எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கணும். 2வது, தூய பக்தர்களுடைய சங்கமம் இருந்தால் என்ன மாதிரியான கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் நம்ம திருந்தி வாழ வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். முதல்ல நம்ம தயாராக இருக்கணும்னா வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து இந்த பிரபா சொல்றாரு. நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக பிரயத்தனம் பண்ணனாலும் அது வந்து நீங்க எப்ப வேணாலும் வந்து பிரிச்சதுக்கான ஒரு வழியாக இருக்கும். ஆனால் எவ்வளவு கிருஷ்ண உணர்வில் வந்து முழு நேரத்துல அவன் சேவையை ஈடுபடுத்திக்கிட்டு பார்க்கறதுக்கு வேணும்னா அவன் வந்து சொல்றது மே அப்பேரண்ட்லி பி ஒரு சென்ஸ் பார்க்கறதுன்னா சும்மா ஒரு புலனுணர்வு செயல்படக்கூடிய ஒருவனா இருக்கலாம். பார்க்கறதுக்கு பாரு சமயத்தில் குருலாம் நீங்க கம்பேர் பண்ணுவோம் தானே, பெரிய குருன்னு சொல்றீங்க, அவர் விசிக்கு வருது தானே. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கும். எனக்கு காட்சி வந்துச்சுன்னா காட்சி வரக்கூடாது, எனக்கு வயிற்று வலிச்சுன்னா அவன் வயிற்று வலிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு காய்ச்சல், நீங்க நல்ல பக்தர், எனக்கு காய்ச்சல் அடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஜபம் பண்ணுவோமா? மறுச்சு தூங்குவோம். எத்தனை நாள் தூங்குவோம்? கணக்கே கிடையாது, சும்மாவே தூங்குவோம். கேட்டா சொல்லிடுவோம் ஜபம் பண்ண தூங்குவோம். மருந்து ஒரே மயக்கமா இருக்கும், ஜபம் பண்ண முடியல. அவன் மயக்கமா டாக்டருக்குலாம் வந்து அந்த
காப் ஷிராப் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மயக்கம் இல்லாத தான் நிறைய வந்துருச்சு. இப்போ அதான் கொடுக்குறோம் கிளினிக் போனாலும் நம்மகிட்ட போய் சொல்லுவாங்க, மயக்கமான சரி வந்து முடிச்சுட்டா பிரபு, காலை எந்திரிக்கவே முடியல, பொய் பொய் எல்லாம் பித்தராட்டம், அதெல்லாம் எந்திரிக்கவே முடியல பிரபு என்னால. அதனால இன்னைக்கு ஜபத்தை நாளைக்கு சேர்த்து பண்ணிடலாம் பிரபு. அப்படியே கணக்கு, இந்த நாளைக்கு என்ற கணக்கு வந்து யாருக்குமே தெரியாது, முடிவும் இருக்காது அதுக்கு வந்து. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு நம்மளுடைய புல இன்பத்திற்காக நம்ம வந்து வாழ்றோம். குருமார்கள் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கலாம், எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. மங்களாத்தி 4 மணிக்கு நீங்க பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னாக்கா கோபாலகிருஷ்ண மகாராஷ்டிர பிரபாசிகள் இருந்தார் சன்னியாசியார் காலமேட்டர். எப்ப நீங்க பிருந்தாவனத்துக்கு போனாலும் 4 மணிக்கு தான் வந்து 4 மணிக்கு 3:45 4 மணிக்கு வந்து சமாதி, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணவரம் மங்களாரத்தி ஒரு நாளும் அங்க இருந்து அவர் பூஜை பண்ணுவார். நித்தாய கால சாமி சுந்தர் கிருஷ்ணவரம், நீங்க கார்த்திகை மாசம் நல்லா அங்க இருப்பாரு, நம்ம பார்த்துருக்கிறவங்க அன்னாடிக்கும் காலை தவறாம இருப்பாரு. அங்க மட்டும் இல்ல, அவர் எந்தெந்த கோயிலுக்கு போறாரோ அந்தந்த கோயில் அன்னாடிக்கும் காலையில 4 மணிக்கு வந்திருப்பாரு. அவர் வந்து வரும்பொழுது வந்து ஒரு சென்டருக்கு வந்து ஒரு கோயில் வராங்கனாக்கா நடக்க முடியாம நடந்து வருவாரு. பக்தர்கள்லாம் கை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க. மங்களாரத்தி டைம்ல யார் கை பிடிக்க தேவையில்லை, கூட்டி கொண்டு போடுவாரு. இதுதான் பக்தர்கள், இதுதான் குருவுடைய நிலை. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வர நட வேகமா இருக்கும், கோயில் வரதான் இருக்கும். அப்பதான் அவருக்கு இது வந்து புரோபாதம் விளக்குறாரு, அதுதான் விளக்க வர்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, Krishna conscious person is concerned only for satisfaction of Krishna. புரோபாத வாததே வந்து கிருஷ்ணனுடைய திருப்திக்காக மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. இதுதான் கிருஷ்ண உணர்வு இருக்கக்கூடிய பக்தனுடைய நிலை. இப்ப உதாரணத்துக்கு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த மனைவி வந்து கணவனுடைய இன்பத்திற்காகவே வாழ்ந்தாங்கனாக்கா எப்படி இருக்கும் அவங்க? கணவன் சொல்றாரு, நீ புடவை மட்டும் தான் கட்டணும், நீ வந்து தலையை கவர் பண்ணணும், நீ வந்து காத்தால இருந்து சமைச்சு கொடுக்கணும், நான் வந்து பிரசாதத்தால எதுவுமே சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் கணவன் சொல்றாரு. கணவனுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்து கணவனுக்காக செய்யணுமே, கணவனுக்கு இது பிடிக்குமே, இதுதான் ஸ்திரீ தர்மம், பெண்களுடைய தர்மம் இதுதான். இது கணவனுக்காக இது செய்யணுமே. கணவன் புரோபா இடத்துல என்ன சொல்றாரு, டேட்டி வர்ஷிப் தான் ஓடு, உன் சைல்ட் வர்ஷிப் பண்ணும்போது குழந்தை பாரு, விக்கிரக வழிபாடு அப்புறம் பண்ணலாம். ஏன்னா அது பெண்ணுடைய கடமை, குடும்பத்தை பார்க்கணும். ரொம்ப சொல்றாரு ஒரு கடிதத்தோட சீடர் சொல்றாரு, பூஜைலாம் அப்புறம் பார்க்கலாமா, முதல்ல மகனுடைய பூஜை, முதல் சைல்ட் வர்ஷிப், உன் பிள்ளை பாரு ரொம்ப சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய இன்பத்திற்காக நம்ம வந்து வாழ்க்கையை வந்து திருப்பி வந்து அமைச்சுக்க வேண்டும். கிருஷ்ணன் எது பிடிக்கும், குரு எது பிடிக்கும், குரு என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். பிரபு அது என்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். வேற எதுவுமே நம்ம வந்து சிந்தனைக்கு கூடாது. therefore he is transcendental to attachment. இந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விருப்புனால வந்து பாதிப்பு வராது. உதாரணம் வந்து நீங்க பாக்குறீங்க, நல்லா மாலை கட்டணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நல்லா மாலை கட்டணும்னாக்கா அந்த மாலை நம்ம கட்டுறதுனால நம்மளுக்கு வந்து சமயத்துல வந்து செருக்கு வந்துடும். நல்லா தான் மாலை கட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாரும் புகழ்றாங்க அப்படின்னாக்கா நம்ம இன்னும் அந்த பற்று, இது கிருஷ்ணவனவர் தான் இருக்கிறோம், டிவோட்டியா தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த பற்று இருக்கக்கூடிய நிலை தான் நம்ம வந்து இருக்கிறோம். எப்பொழுதுமே நம்ம சிந்தனை எப்படி இருக்குனாக்கா நம்ம கிருஷ்ணர் சேவகர் கருவியாக இருக்கணும், குரு சேவகர் கருவியாக இருக்கணும். அவங்களுடைய சக்தி மூலமா தான் நம்ம வந்து இது செய்ய முடிச்சு அப்படி நம்ம நினைச்சுக்கணும். நம்மளுக்கு எந்த சாமர்த்தியமும் கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பீத்திக்கலாம் வயது வந்து இப்படி அப்படி அப்படின்ட்டு. ஆனா உங்களுக்கு எல்லாம் பூஜ்யம் ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணத்திற்கு நம்முடைய நாட்டு பிரதமர் எடுத்துக்க, பிரதமராக இருக்கிறதுனாலதான் அவர் வந்து சில விஷயங்கள் செய்ய முடியுது. அவர் சாதாரண பிரஜையா இருக்கும்போது எப்படி இருந்தாரு, அவர் என்ன பண்றாரு, அரசாங்கத்துக்கு
அதனால காரியங்களை செய்ய முடியுது. அதே அந்த பிரதமர் தான் முன்னாடி காலத்துல சாமானிய பிரஜையாக இருக்கும் பொழுது எதுவுமே செய்ய முடியல. அப்போ என்னது அந்த பவர். அதான் கிருஷ்ண பிரபா சொல்றது, கிருஷ்ணா வாண்ட்ஸ் டிவோட்டி கேன் டு எனிதிங் which is ordinarily undesirable. கிருஷ்ணர் நினைச்சாக்கா பக்தனால எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணருக்கு அது வேணும்னாக்கா he would have ordinarily done for his own sake. அது வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் வந்து பக்தர்களுடைய முக்கியமான நிலைகள். அப்போ மீண்டும் பிரபா விளக்குறாரு, அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து therefore to act or not to act is within his control. செய்யறதுக்கும் செய்யாம இருப்பதற்கும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்துருக்கிறோம் நம்ம, என் நண்பர் ஃபோன் அடிக்கிறாரு, இன்னைக்கு வாங்க பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னாக்கா முடிவு பண்ற நிலையில இருந்தோமாக்கா நம்ம வந்து கொஞ்சம் ஓகே. அந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஏன்னா நம்ம வந்து மனம் புத்தி அகங்காரம் சொல்லுவாங்க. இந்த புத்தி வந்து எப்படி யோசிக்கணும், மனசு சொல்றத புத்தி வந்து கொஞ்சம் நியாயமா யோசிக்கணும். புத்தி என்ன சொல்லும், லட்டு பிரபு வந்து ரொம்ப உயர்ந்த கிடையாது கட்டியிருக்காரு. இப்ப மனசு சொல்லுது அவர்கிட்ட இந்த கிடையாது திருடி இருக்குன்னு சொல்லுது, நியாயம் சொல்றது உதாரணம் சொல்றது. அவ புத்தி என்ன சொல்லணும், வேண்டாம் நீ செய்யறது தவிர. ஆனா இந்த புத்தி வந்து கீழ்த்தரமான புத்தியா இருந்துச்சுன்னா அவருக்கு மகன் டாக்டர் வேற கிடையாது வாங்கிக்குவாரு, குளிச்சு கட்டிக்கிறாரு, நீ திருடின்னு சொல்றோம். ஸோ பக்தனுடைய மனம் வந்து அப்படிதான் இருக்கும். திருட போல வாழக்கூடாது வாழ்க்கையை. நம்ம வந்து நேரத்துக்கு அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையாக வாழக்கூடாது. நீங்க யாரும் பார்க்கணும்னு நினைச்சுக்காதீங்க. 5 சாட்சிகளுக்கு சாஸ்திரம் சொல்லுது, 5 பேரை விட முக்கியமா பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்குவாரு, கணக்கு வச்சுக்குவாரு. ஆமா ஆமா இங்க பாருங்க, பிரபுபாத் காலத்திலே பிரபுபாதருடைய நிறைய பிரபுபாத் ஊர்ல இருக்கும் பொழுது ஊர் ஞாபகம் இந்த இடம்னு அங்க வந்து ஒருத்தர் வந்து சேர்றாங்க. அவர் வந்த உடனே பக்தரோட ஜாமான் காணாம போகுது. பக்தரோட ஜாமான் காணாம போகுது. காசோ கடிகாரம் இந்த போன்லாம் கிடையாது, ஹெட்ஃபோன்லாம் கிடையாது, ட்ரங்க் போன் தான், அதை திருப்பி போட்டாங்க. கொஞ்சம் காணாம போகுது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியல யார் திருடுறா அப்படின்ட்டு. ஆனா சமயத்தில் சந்தேகப்படுவோம் யார் பேர் மேல, ஆனா நம்ம பார்க்கலையே. அப்ப பிரபுபாத் வந்து அங்க வர ஒரு வாட்டி அங்க வந்த உடனே பிரபுபாத் சொல்றாங்க, பிரபுபாத்ரா கொஞ்ச நாளாவே ஜாமான் காணாம போயிட்டு இருக்கு கோயில்ல பிரபுபாத் அப்படின்னு சொல்றாங்க. பிரபுபாத் சொல்றாரு, அப்படியா? பிரபு நடக்கிறாரு. பிரபு நடந்து போகும்பொழுது எதிர்ச்சியா வந்து இந்த ஒரு பக்த வயசுக்கு நடக்கக்கூடிய ஒரு வந்து வராங்க. பிரபுபாத் பார்க்கறாரு. அப்ப அவங்க கழிவுபடுத்துறாங்க, இதுதான் இந்த மாதிரி அவர் பக்தர் இருக்கிறாரு அப்படி இப்படி சொல்லும்போது கொஞ்சம் கவலை போற அந்த பக்தர் வந்து பிரபுபாதை பார்த்த உடனே அவருக்கு வந்து உடனே குற்ற உணர்ச்சி வந்துருச்சு, மூஞ்சியே மாறிடுச்சு. அவர் வந்து சரிங்களா, அவனுக்காச்சும் அது இருக்கு, நம்மளுக்கு அது கூட இல்லை. அவனாச்சும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருக்கு அவனுக்கு. பிரபுபாதை வந்து பாக்குறாரு, அந்த பக்தர் வந்து குற்ற உணர்ச்சி பிரபு சொல்றாரு, இவன் திருடன் சொல்றாரு. இவன் மட்டும் இல்ல, இவன் அப்பா ஒரு பெரிய திருடன் சொல்றாரு. அப்போ விசாரிச்சு பார்த்தா ஜாமான் காணாம போறதுலாம் இவன் தான் காரணம். சோ பக்தர் போல திருடன் நம்ம இருக்கக்கூடாது. சமயத்துல திருட்டு வேஷம் போடக்கூடாது. பக்தர்னாலே வந்து ஒரு முக்கியமான குணம் என்னன்னாக்கா எதுவுமே வந்து வெளிப்படையாக இருக்கணும். நம்ம வந்து மறைச்சு வச்சுக்கிறது, வேஷம் போடுறது, அதெல்லாம் பக்தருடைய தன்மையே கிடையாது. எப்பவுமே வந்து ஒரே மாதிரிதான் வந்து நம்ம இருக்க வேண்டும். அப்போ அந்த பிரபு சொல்றாரு, this consciousness is the causeless mercy of the Lord. இந்த மாதிரி உணர்வு, இந்த உணர்வு கிருஷ்ணனுடைய வாழ்க்கை, கிருஷ்ணனுடைய இன்பத்திற்காகவே வாழ்றது. அப்புறம் எதை செய்தாலும் கிருஷ்ணருக்கு பிடித்தது மட்டும் செய்யறது, இதெல்லாம் வந்து பகவானுடைய கருணை. which the devotee can achieve in spite of being attached to sensual platform. புலன் இன்பத்திலே நீங்க வந்து கொஞ்சம் அடிமையாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்க அடைய முடியும். எப்பொழுதுனாக்கா பகவானுடைய
கருணை நீங்க பெற்றால், பகவானுடைய கருணை எப்ப பெற முடியும்? பகவான் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றணும். அதை யார் சொல்வா? ஆச்சாரிய குரு என்ன சொல்றாரோ அதை பின்பற்றணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நம்ம வந்து உயர்ந்த பக்தராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சமயத்துல இப்ப நம்ம இப்படி பேசினாலே வந்து உடனே ஒரு பாயிண்ட் போடுறாங்க, இது கலியுகம் பிரபு. இல்ல உண்மைதானே, இது கலியுகம், எல்லாமே கஷ்டம். காலை எந்திரிக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் கஷ்டமா இருக்கு. உடம்பு நோய், உபாதைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ கலியுகம் தான், எல்லாருமே கலியுகம் தான் உட்காந்துருக்காங்க. நாங்கள் சில பேரோட சத்தியகுத்திரியும் சில பேர் கலியுகம் உட்காந்துருக்காங்க இல்லையா? எல்லாரும் கலியுகம் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கிறோம், அவரு பரவாயில்ல பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்றோம். கிரகஸ்தர் வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு கிரகஸ்தர் பிரபால சீலர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். எப்படி அவங்க வாழ்க்கையை வந்து கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சு செயல்படுறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல உதாரணங்கள் நமக்கு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லதா இருக்குது எப்பவுமே. ரைட் தானே மாதாஜி? நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லதா இருக்குமா? சீனி சாப்பிடணும்னு ஆசை, சீனி நல்லதா அவனுக்கு என்ன வரும்? சக்கரை தான் அவனுக்கு கடைசியா. நம்மளுக்கு பிடிச்சதுதான் வந்து நன்மை என்பது வந்து நம்ம மனசு, நம்மளுடைய மனசு ஒரு அழகா ஒரு இல்யூஷன், ஒரு மாயை வச்சிருக்கோம். நீ நினைக்கிறது தான் சரி. ஏன் நீ சொல்றது கேட்க மாட்டான் அவன்? நீதான் ரைட்டு, நீதான் வீட்டு ராணி, நீதான் ராஜா. இதெல்லாம் நம்ம மைண்டோடைய இல்யூஷன், மாயை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம புத்தி வேலை செய்யாது. ஏன்னா காத்தால எந்திரிக்கிறது இல்லை, மங்களாரதி பண்றது இல்லை, சாஸ்திரம் படிக்கிறது இல்லை, ஜபம் பண்றது இல்லை, பக்தர்கள் சங்கத்துக்கு வருவது எல்லாத்தையும் உங்களுக்கு சனிக்கிழமை வந்தாலும் வந்து கொஞ்சம் உயர்த்திக்கலாம். எதுவுமே செய்யலாம் அப்படின்னு எப்படி? ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு நிலையை வந்து நம்ம பக்தி வந்து இருக்கும். அப்போ நம்ம இந்த பக்தியை உயர்த்திக்கணும்னாக்கா நம்ம வந்து கிருஷ்ணன் பிரபாதர் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம வந்து பின்பற்றணும். அப்படி வச்சுட்டாங்களா? இன்னும் அப்படி கேட்கல. ஸோ நீங்க அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா, பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி அஸ்யோபஜாயதே பிரசாதம் சேத்தசோ ஹி ஆசோ புத்தி பர்யாவதிஸ்ததே. One thus satisfied in Krishna consciousness, the threefold miseries of material existence no longer exist. In such satisfied consciousness, one's intelligence is soon well established. அப்போ இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு வந்து வாகனம் வந்து இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த குணங்களும் சரி, இல்ல இந்த மூவகையான துன்பங்களால வந்து அவனுக்கு வந்து பிரச்சனைகள்ல இருந்து கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன்னா அவன் வந்து கிருஷ்ண உணர்வு வந்து முழுமை அடைந்திருக்கின்றான். இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒருவனுடைய அறிவு எப்படி இருக்குனாக்கா நிலையான ஒரு தன்மையாக வந்து இருக்குது வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. ஸோ நீ வந்து 64 வந்து தொடர்ச்சியான ஸ்லோகங்கள் ரெண்டுமே. அப்போ 64 சொல்றாரு, கிருஷ்ணன் சொல்றாரு, முதல்ல விருப்பு வெறுப்புல இருந்து இல்லைன்னா நம்மளுடைய புலனுணர்ச்சிக்கான விஷயத்துல நம்ம வந்து விடுபட வேண்டும். அதை நம்ம செய்யணும்னாக்கா நம்ம வந்து ரெகுலேட்டட் பிரின்சிபல்ஸ், விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி கடைபிடிச்சாக்கா என்ன ஆகுது? பகவானுடைய கருணை அழகாக போட்டுருக்காரு. நான் வந்து மாற்றி சொல்றேன். எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளில் இருந்து விடுபட்டு, ஓகே, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடணும். விடுதலைக்கான விதிகளை, புலன்களை கட்டுப்படுத்துபவன். சரிங்களா? அப்ப உயர்நிலை அடைவதற்காக புலன்களை கட்டுப்படுத்தி கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். இதுதான் 3 பாயிண்ட் இந்த ஸ்லோகா. இவ்வளவு ஸ்லோகால முதல்ல வந்து விருப்பு வெறுப்பிலிருந்து நம்ம வந்து தனிச்சு வரணும். அது எப்படி வரணும்னாக்கா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த மாதிரி விதிகளை பின்பற்றினாக்க எப்படி விருப்பு வெறுப்பு வெளியாக முடியும்? கிருஷ்ணனுடைய கருணைகளை கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ஸ்லோகம் விளக்குறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இது வந்து கடைசி பகுதி, 5வது பகுதி, 2வது அத்தியாயத்தில். இது வந்து சித்த பிரக்ஞா, கிருஷ்ண உணர்வில் முழுமையடைந்த ஒருத்தரோட நிலையை வந்து இங்க விளக்குறாங்க. கிருஷ்ண பலராம் விளக்குறாங்க.
இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து பக்தர்கள் எப்படிலாம் வாழ்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஈஸ்வரன் கோர்பந்தி மகாராஜ் இருக்கிறாரு. அவர் வந்து வீட்டில் பொண்ணு தேடுறாங்க. இது வந்து நினைக்கிறேன் 40-50 வருஷம் ஞாபகம் இருக்கு. அவர் பொண்ணு தேடுறாங்க. அவர் வந்து அப்போ வந்து ஒரு வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு காலேஜ்ல வந்து இங்கிலீஷ் வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து பொண்ணு தேடுறாங்க. ஒரு 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 என்ன சொல்றது, தகவல் புரோக்கர்லாம் இல்லை. இதுதான் வந்து ஆச்சாரிய வாழ்க்கை வரலாறு பார்த்து ஒரு விஷயங்கள். ஒரு தகவல் வருது, ஸ்கூலுக்கு தகவல் வருது, யாரும் சொந்தக்காரங்க அந்த தகவல் கொடுத்தாரு, உனக்கு வந்து 2 வாரத்துக்கு கல்யாணம், உன்னை ஊருக்கு வர சொல்றாங்க அப்படின்னு. அதுதான் தகவல். தகவல் என்னது? கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 2 வாரத்துக்கு வந்து தாலி கட்டணும். அதான் தகவல். தந்தி வருது. ஆச்சாரிய என்ன பண்றாரு? கேட்கிறாரு, யார் அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா கேட்கிறாரு. யாருமே எனக்கு தெரியாது, பார்த்ததே எனக்கு வந்து தந்திக்கார சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு ஆச்சாரியரு? அவங்க சன்னியாசம் எடுக்கல ஆரம்ப காலத்துல. ஏன்னா பிறந்ததே பக்தர்னு சொல்றாங்கல்ல, இந்த தன்மைகளையே வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு மகாராஜ்? பரவாயில்ல, நல்லது இருந்தான்ட்டு உடனே கல்யாணம் பண்ணாரு. 2 வருஷம் கல்யாணம் நடக்குது. இதுதான் நம்ம திருமணம் பண்ணிக்கிறாரு. 2 வருஷம் கிராமத்துக்கு போறாரு, திருமணம் பண்ணிக்கிறாரு. யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. கல்யாணம் புக்ல போட்டுருக்காங்க, அந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்க அது கூட தெரியாது அவருக்கு. பாருங்க எப்படி இருக்கலாம். இதுதான் புலன் கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய பக்தர்களுடைய நிலை. சாமானியர்களுக்கு வந்து இது கேட்கறது ரொம்ப காமெடியா இருக்கும். நம்புற மாதிரி இருக்கும். பொண்ணு பார்க்கணும், வருஷம் வரணும். பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? அதான் ஏன் கலாச்சாரத்தோட வாழ்ந்தாங்க. கலாச்சாரம் எங்க இருந்து வருது? வேத சாஸ்திரத்துல வந்து கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்? ஒரு ஆணு ஒரு பெண்ணு சந்தோஷமா வாழுங்க, அக்கபோர் பண்ணாதீங்க. இது சாஸ்திரம் சொல்லுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையற்ற பேச்சு கூடாது. தனியாக ஒரு ஆணும் பெண் அம்மாவான வயசுல இருந்தா கூட பரவாயில்ல, தேவையற்ற பேச்சுகள் கூடாது. அப்படி பேசுனாக்கா ஒண்ணு அந்த ஆணுடைய கணவன் இருக்கணும், இல்லைன்னா மற்றொரு பெண்மணி இருக்கணும். இது சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் கலாச்சாரம். இப்ப இதெல்லாம் இருக்குதா? கிடையாது. ஆலயத்திலே இல்லை. அப்ப சினிமா கொட்டாயில எங்க இருக்கு போகுதுன்னா கிடையாது. சினிமா கொட்டாய் கூட வந்து சம்சாரம் வந்து கணவனோட தான் போவாங்க. சினிமா கொட்டாய் ராமாயணம் அப்படிதான். நான் வந்து இங்கிலீஷ் ஃபார்ம் 5 படிக்கும்போது இங்கிலீஷ் படிச்சிருந்தேன். அப்போ வந்து ஸ்பெஷல் இங்கிலீஷ், அது வந்து 111 சொன்னாங்க. அது வந்து கேம்பிரிட்ஜோடைய லெவல் இங்கிலீஷ் வந்து ஃபார்ம் 5 படிச்சிருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா ரொம்ப பாஸ் பண்ணி வந்து படிக்க வச்சாரு. அப்போ அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு அசைன்மெண்ட்னா கட்டுரை, ஒரு கட்டுரை சொல்லியிருந்தேன். ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை நீங்க வந்து என்ன கட்டுரை எழுதலாம், ஆனால் அந்த அன்னைக்கு நீங்க வந்து எழுதணும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ நான் வந்து எத்தனை வார்த்தைகள் இருக்குல்ல, எத்தனை வார்த்தைகள். நான் போய் அப்பா கேட்டேன், இந்த மாதிரி கட்டுரை சொல்லுங்க, யாரை பற்றி எழுதலாம் அப்படின்ட்டு. யாருக்கு சொன்னாரு சொல்லுங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பிரபுபாதன்னு சொன்னாரு. நானும் பிரபுபாதம் எழுதுனது கட்டுரை. பிரபுபாத கதை ஆரம்பிச்சதுன்னு தெரியும். பிரபுபாத கதைகள் வந்து சின்னது சொல்லிதான் வளர்த்தாங்க. பிரபா சொல்லியிருக்காங்க. இதுதான் கிருஷ்ண உணர்வு இருக்கக்கூடியவர்களுடைய நிலை. நீ இப்ப என்ன பற்றி நானும் பெரிய பக்தன்தான், என்னோட பெருமை என்ன சொல்லல. இதுதான் பக்தர்களுடைய நிலை. இந்த மாதிரி நம்ம வந்து பாதையில வந்து வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும். பக்தர்களுடைய திருப்தி, கிருஷ்ணனுடைய திருப்தி, இந்த மாதிரி வாழணும்னாக்கா அப்பதான் வந்து ஜபம் பண்றதுக்கு ஒரு ருச்சி, ஒரு ஒரு பற்று வரும். ஜபமால மேல ஒரு பற்று வரும். பண்ணுவோம்.
எப்ப முடியும் தூக்கி போடு மாலையை தோட கொட்டாயிருந்தாங்க எப்படி அந்த ஒரு நாள் ஜபம் பண்ணல, ஒரு நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? யாராச்சும் சாப்பிடலாம் எப்படி இருப்பாங்க? சாரி நம்ம வீட்டுல சாப்பிடுறேன் குரல் வரும், சீன் போடுவாங்க நம்ம கிட்ட, குரலே வராத மாதிரி நல்லாதான் இருப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க. துருவ மகாராஜ் வந்து சாப்பிடாம எத்தனை நாள் தாவ இருந்தாரு? இலைகளால, தண்ணி, காத்து, பாவகம் சொல்லுது கதைய. 12 மணி தான் சாப்பிட மாட்டாங்க. ஏன் வரும்? ஏகாதசி வரும் தண்ணி. ஏகாதசி முடியுதா? முடியல. சோ நம்மளுடைய சென்சஸ் அவ்வளவு வீக்கா பாடி. அதான் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சரி மாமா கேட்கிறாரு, வயசான காலத்துல ஹரிதாஸ் உனக்கு என்ன பிரச்சனை? ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்றாரு? என் உடம்புக்கு ஒன்னும் குறைவு இல்லை, என் மனசு சரியில்லை, என்ன ஜபத்தை முடிக்கணும்னு சொல்றாரு. இதுதான் பக்தனுடைய நிலை. நம்ம மனசு உடம்பு சரி, ஜபம் பண்ணுவோம், உடம்பு சரியில்லை நம்ம நிலை. அதனால நம்ம வந்து சித்த பிரக்ஞை கிடையாது. நம்ம நினைச்சுக்கலாம் நான் வந்து ரொம்ப தெரியும் தானே யாருன்னு, எங்க அப்பா தெரிந்தானே, என் புருஷன் தெரிந்தானே யாருன்னு நினைச்சுக்கலாம். கிருஷ்ணன் அதெல்லாம் பார்க்கல. உங்க அப்பா யாரு, உங்க புருஷன் யாரு, யாரும் காப்பாற்ற முடியாது. பாகவத்தில் ஒரு இடத்துல எழுதுறாரு, அவர்களுடைய கப்பைக்கு அவரவர்கள் தான் ஓட்ட வேண்டும், ஒருவருடைய கப்பை ஒருவருக்கு ஓட்ட முடியாது. உன்னுடைய பக்தியை நீ தான் பார்த்துக்கணும். டாக்டர், பெரிய டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட் மகன் உண்மையா டாக்டரா இருக்கணும் யாருக்கு தெரியும்? அவன் படிச்சு பட்டம் பெற்று தேர்ச்சி பெற்றா டாக்டரா இருக்க முடியும். எங்க அப்பா டாக்டரே, எனக்கும் உங்க ஸ்டெத்தஸ்கோப் போட்டு நான் டாக்டரா விடுவீங்க அவருக்கு முடியாது. அந்த மாதிரி தான் அப்பா பெரிய பக்தனா இருக்கலாம், கணவன் பக்தனாக இருக்கலாம், நம்ம நிலை என்ன புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனாலதான் முன்ன வந்து கோல்டு மனசுக்கார மாதிரி கலாச்சாரத்தோட வளர்ந்தாங்க அவங்கலாம் வந்து. அவர் வந்து அவர் வாழ்க்கை வரலாறு இடத்துல சொல்றாங்க, ஒரு முறை வந்து அவர் வந்து ட்ரெயின், அதாவது வந்து ஒரிசால இருந்து மதுரா இங்க ஞாபகம் இதெல்லாம் ஞாபகம் மறந்துருச்சு. அவங்க போறதுக்காக வந்து அவர் வந்து அனுப்புறாங்க. அங்க அனுப்பணும்னு வந்து என்ன ஆச்சுனாக்கா, அந்த டிக்கெட் வந்து அவருக்கு வந்து சரியா அப்ரூவ் ஆகல. அப்ப என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாரு, பரவாயில்ல நான் அடுத்த ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் ஒழுங்கு பண்ணிடுறேன் அப்படின்னு. அங்க வந்து அவன் வந்து அந்த செக் பண்றவங்க விட மாட்டான். பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறாரு, எத்தனையோ பிள்ளைகள் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ மானச நேசம் நடிக்கல, சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது இறக்குறோம், மொட்டை வீடு மட்டையை குழக்குது. அப்போ இந்த மாதிரி தாவாரம் கிடையாது. என்ன பண்றாரு, இறங்கினாரு. இறங்கி என்ன பண்ணாரு, அதுதான் பக்தருடைய வாழ்க்கை. பரிசுல உட்காந்து குடும்பத்தோட, உண்மையிலே இருக்கு, குடும்பத்தோட உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம. இதுதான் பக்தர். முடியுமா? உடனே இறக்கி விட்டானா உடனே ஷூ பண்ணணும், கேட்டு பண்ணிட்டான். அப்படி இப்படி இதுதான் பக்தர்கள். அவருடைய வாழ்க்கை இறுதி காலத்துல சன்னியாசத்தை எடுத்ததுக்கு பிற்பாடு அவருடைய மகனுக்கு குடும்பத்துக்கு வந்து அந்த பென்ஷன்னா வயசான கிடைக்கிற காசுக்கு சைனிக்கு சொல்லுவாங்க, சைன் வைக்க மாட்டாரு. ஏன்னா வெறுப்புக்கு அப்பாற்பட்டவராக தான் அவங்க இருக்கிறாரு. பக்தருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பிரபுபாதம் அதான் பண்றாரு. ராதா தாமோதர மண்டியில வந்து ரொம்ப சுகபோகமா வாழ்றாரு. நேரத்துக்கு வந்து பிரசாதம், ரூபகோஸ்வாமியோட சமாதி பக்கம் நீங்க போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். ரூபகோஸ்வாமி சமாதி, ரூபாருடைய அறை, உங்க சமைச்ச இடம், இந்த கட்டில், டிரான்ஸ்லேட் பண்ண உங்க இடங்கள் எல்லாம் தாமோதர மண்டியில் இருக்கு. இந்தாங்க வந்தீங்கன்னாக்கா பகவான் பார்க்கலாம். அந்த ரூபகோஸ்வாமி சமாதி, அந்த வெளியில போனீங்கன்னாக்கா ராமன் அப்படியே போகலாம் ஹரிகரம் பார்க்கல. அப்படிலாம் வாழ்ந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு காக்கைகள் க்ரோஸ் காக்காத இடத்துக்கு அமெரிக்காவுக்கு போய் அந்த காக்காவை எல்லாத்தையும் பக்தனாக மாற்றி, எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் ஒரே ஒரு
தவறான எண்ணத்தோட வந்து அந்த பெண்மணியை மாத்தி ஒரு பக்தனாக இருக்கிறோம். பிரபுபாதர் போய் அமெரிக்காவே மாத்துறாரு. பிரபு சொல்றாரு, என்னுடைய ஆசை என்னன்னாக்கா அரசாங்கம் நடக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் சபையில மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் நாமம் போட்டுட்டு வேஷ்டியோட அவங்க வந்து உட்கார வேண்டும். அதுதான் உண்மையான அரசாட்சி. பிரபு சொல்றாரு. பிரபு சொல்றாரு, பாகவத்தில் என்ன சொல்றாரு, மக்களும் சுயநலவாதிகள், அரசியல்வாதிகளும் சுயநலவாதிகள் சொல்றாரு. ஏன் மக்கள் சுயநலவாதிகள்? ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக அவன் கெட்டவன் தெரிஞ்சு கொண்டு போடுவான். அவன் ஏன் சுயநலவாதி? செயல் சொல்லிட்டு கடன் செய்ய மாட்டான். பிரபா சொல்றாரு. அப்ப பிரபா சொல்றாரு, இப்ப இருக்கிற வந்து நாட்டை ஆளக்கூடியவர்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்கக்கா டீப்ஸ் அண்ட் ரோப்ஸ் சொல்றாரு. அப்படின்னாக்கா திருடர்களும் கொள்ளைக்காரங்க தான் வந்து நாட்டை ஆளுநர் இருக்கிறான். பிரபா சொல்றாரு, அதுதான் நடக்குது. இது அவர் வந்து 70 எழுதுறாரு பாகவத கமெண்ட்ரியா. இப்ப வந்து நடக்குது. சோ உலகத்துல நடக்குது என்ன, நாசமா போட்ட பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம், அதான் நம்ம தெரியும் பாயிண்ட். இந்த கதை கேட்கறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு 50 பேர் கஷ்டம் வந்து கதை கேட்க நல்லா இருக்கும். கதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸ்கூலுக்கு போனீங்க, ஸ்கூலுக்கு போனா படிக்கவே பிடிக்காது. எனக்குலாம் படிக்கவே பிடிக்காது. ஆனாலும் படிச்சோம். ஏன் படிச்சோம்? பரீட்சை எழுதுறதுக்கு, பாஸ் பண்றதுக்கு, வேலைக்கு போறதுக்காக படிச்சோம். இதே முக்கியம் அதுதான். சமயத்தில் நமக்கு பிடிக்காது, வரதுக்கு இஷ்டம் இருக்காது, மனசை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வழிகட்டாம கொண்டுட்டு வரணும். அப்பதான் நீங்க வந்து, இல்லைன்னா நீங்க வந்து கிருஷ்ணன் மீது ஒரு அந்த பற்றுதல் உங்களுக்கு வராது. ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். ஆர்டிபிஷியல்னாக்கா செயற்கையா இருக்கும். அது உங்களுக்கு இயல்பாக வந்து இருக்காது. இயல்பாக இருக்குதுனாக்கா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து மங்களாரத்தி நடக்குது, 7 மணி கௌராட்டி, அதுக்குள்ளே நம்ம போனோம். அதுதான் இயல்பு. 9 மணிக்கு தான் பெருசாங்க, 8:40 போவோம்னாக்கா அது செயற்கை. அந்த மாதிரி நம்ம வாழ முடியாது. கிருஷ்ண உணவுனாக்கா பிரபா சொல்றாரு, பயிற்சி பண்ணி நீ பயிற்சி பண்றதே கடைசி வார ஒரு பெரிய பரீட்சை வருது. இந்த பரீட்சையை நீ பாஸ் பண்றது அந்த பயிற்சி, இவ்வளவு பயிற்சி பண்றேன்னு சொல்றேன். சாதாரண ஒரு என்ஜினியர் வேலைக்கு போறதுக்கு 24 வருஷம் படிக்கணும். 25 வயசு அவன் வெளியாகும் வந்து ஹைடெக் அவன் எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 2500 முதல் சம்பளம். 2500 25 வருஷம் படிச்சு முடிச்சு 2008 சம்பளம் எடுத்தா அந்த 2008 வேல்யூ இன்னைக்கு என்னது? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த கஷ்டத்தெல்லாம் மீண்டு நம்ம வந்து கிருஷ்ண போனோம்னா சிரமங்கள் எடுத்துதான் நடக்கணும். ஒரு பக்தர் வாழ்க்கையில வந்து ஆஸ்டெரிட்டிஸ், தவங்கள் வந்து இருக்கணும். கிருஷ்ணருக்காக குருக்காக எதையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். குடும்பம் அதுக்காக கொண்டாடி எல்லாம் விட்டுவாருங்க. அந்த அர்த்தத்தை நம்ம சொல்லுங்க. கிருஷ்ணர் நடுவில் கொண்டாடி குடும்பமானாலும் அந்த குடும்பத்தில் யார் நாயகனாக இருக்கணும்? கிருஷ்ண நாயகனாக இருக்கணும். இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து இப்ப இந்த குடும்பத்துக்கு தலைவர் கிருஷ்ண பிரபா நடத்தி சொல்றாரு. நம்ம ஒரு கிரகஸ்தாவோட சிந்தனை எப்படி இருக்கணும்னாக்கா, அவர் ஒரு லெக்சர் சொல்றாரு, கிருஷ்ணர் தான் வீட்டுடைய தலைவர், நம்ம எல்லாரும் அவர் சேவைகள். அந்த மனோபாவம் நம்ம செயல்படணும். அதுக்கு ஒரு லெக்சர் சொல்றாரு. அப்ப இந்த வீட்டுக்கு ராஜா வந்து ஒருத்தராக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ராஜாவுக்கு இப்போ ஆபீஸுக்கு போறோம், ரைட் தானே? ஆபீஸுக்கு போனா வந்து ஒரு மேனேஜர் இருக்கான், அவன் கீழே வந்து 2 ஸ்டாஃப்ஸ்னா வேலை செய்யறாங்க வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய கடமை என்னது? பாஸ் கீழே 2 பேர். இந்த 2 பேரோட கடமை என்னது? பாஸ் திருப்தி பண்றது. இவங்க 2 பேரும் பிடிச்சிக்காம கூட இருக்கலாம், ரைட் தானே? எனக்கு இவங்க பிடிக்காது, வேலை செய்ய மாட்டேன்னா அவன் கடைசியா சீட்டை வீட்டுக்கு போட்டுருவான். உண்மைதான். இங்கேயும் அதேதான். எனக்கு ஒண்ணு பிடிக்கல, பரவாயில்ல, எனக்கு ஒண்ணு பிடிக்கல, ஆனா என்ன பண்றது? கதை இருக்கு, ஆனா கிருஷ்ணன் சேவை செய்வோம். அது நீங்க வந்து அந்த மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஏன் குடும்பம் கிடையாது, கிருஷ்ணனுடைய குடும்பம். இது என்னுடைய வீடு இல்ல. காடி பிரபு, அப்ப ஏன் காடி ஏற்க பிரபு, கிருஷ்ணனுடைய காடி. கான்சியஸ்னஸ் சின்ன சின்ன விஷயத்திலே ஆரம்பிச்சு பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கிருஷ்ணனுக்காக நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளுக்கு பெரிய உதாரணம் வந்து பிரபுபாதர். 70 வயசுல அமெரிக்காவுக்கு போய்
ஒருத்தர் கற்பனை பண்ண முடியாத காரியத்தை வந்து சாதிச்சுட்டு இவ்வளோ பக்தர்கள் உலகம் முழுவதும் கிருஷ்ணனை வந்து பரவிட்டுருக்காக்கா வேற என்ன நம்மளுக்கு? அவர் தான் சித்த பிரஜா, அவர் தான் வந்து உத்தம பக்தர். கிருஷ்ணா சொல்றாரு இல்லையா, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சட்டதிட்ட விதிமுறை கடைபிடித்து கிருஷ்ணனுடைய கருணையை பெறக்கூடியவன் என்ன சொல்றாரு. சோ அந்த கேள்வி என்ன கேள்வி? அவன் எவ்வாறு அவனுடைய புலன்களை பயன்படுத்துகிறான்? எப்படி அவனுடைய புலன்களை வந்து கிருஷ்ணன் எப்படி புலன்களை பயன்படுத்துறான்? விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சட்டத்திட்டத்தை கட்டுப்படுத்தி கிருஷ்ணருக்காக வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்தோமாக்கா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக வந்து பிரச்சனை உலகம் பிரச்சனை தான். அசாசுகம் துக்காயம் கிருஷ்ண சொல்ற சந்தோஷம் அவ்வளோ இருக்காது, கவலைகள் நிறைந்த இடம். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது, அது மாற்றவே முடியாது. சண்டை சச்சரவுகள் எப்பவுமே இருக்கும். அதை சகிச்சு கொள்ளக்கூடிய மனோபாவம் எப்போ வரும்னாக்கா நல்ல கிருஷ்ணோட பயிற்சி பண்ணும்போது தான் நமக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நல்ல வாய்ப்பு கிருஷ்ணோட நல்லா சீரியஸா நீங்க பயிற்சி பண்ணுங்க. இன்னொரு வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம். இது 65, 14, 72 வரைக்கும் 72 வந்து கன்க்ளூஷன் சொல்லுவார் கிருஷ்ணர். இந்த சித்த பிரக்ஞாவுடைய கன்க்ளூஷன். ஸோ அது வரைக்கும் அவனுடைய தன்மைகளை வந்து சொல்லிட்டு வருவார். 72 வந்து that is the way of the spiritual and godly life. After attaining which is bed not bewildered. If one is situated even at the hour of death, one can enter Krishna. In the conclusion, சித்த பிரக்ஞாவோட நிலை என்னன்னா, இறக்கும் தருவாயில் கிருஷ்ணன் நினைச்சா கிருஷ்ணன் வந்து போனோம். இது ரொம்ப பகவத்கீதை அன்னாடி படிக்கணும்னு சொன்னாங்க. எத்தனை நாடி படிச்சாலும் புதுசு புதுசாக விஷயங்கள் வருது. அதுதான் பகவத்கீதை. நேரம் இருந்தால் புக் வாங்கி படிங்க. புரியாதவங்களுக்கு ஆரம்பத்தில் படிக்க தான் புரியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? முதல்ல சொன்னது புரிஞ்சா? masuk keluar asap kan, masuk angin tinggal dalam. Ada isi apa? Jangan keluar asap. எனக்கும் விரையலாம். என் தொண்டையும் கத்தி பேச்சு சொன்னாங்க. இப்ப வந்து புரியுற மாதிரி சொன்னா பத்தாது, பிடிச்ச மாதிரி சொல்லலாம். பிடிச்ச மாதிரி சொல்லணும்னாக்கா நான் போய் வந்து ஒரு தன்முனை பயிற்சி ஆரம்பிக்கணும். பிடிச்சது வந்து நான் பேசுறேன். நானே பிடிச்சதுலாம் பேசணும்னாக்கா பக்தி அது எப்படி கிடையாது. பக்தினாலே வந்து சிக்ஷைனா ஒரு கண்டிச்சு ஒரு திருத்தறதா பக்தி. அது ஏத்துக்கிறதா நம்மளுடைய வேலை. மனசுதான் ஒரு காரணம். இப்ப இந்த மனசு என்ன பண்ண சொல்றோம்? கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கோயில் நடக்கிறாங்க. அப்புறம் மற்றவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அவங்க நகரம் பண்ணதான் செய்வாங்க. அது என்ன ஒரு புது ஹரே கிருஷ்ணா ஒரு இது வந்து புதுசாக கொண்டாடுறாங்க. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம அவங்க அது வந்து நல்லா சிந்திச்சா அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ வந்து சரி ஹரே கிருஷ்ணா நீங்க சொல்றீங்களா, ஏன் மாறி கோயில் கூட வரக்கூடாதுன்னு அப்போ வாதனை வருது. நான் சொன்னேன் வருவாரு, ஏன் வர மாட்டாரு. ஜெகநாதன் கொடுத்துருக்காருன்னா பிஎம் அவர் தலைவர் அவர் சொன்னார், இந்த முறை வந்தா நீங்க மாறி கோயில் வருவாங்க, ஏன் கொடுத்தவங்க கேட்டாங்க. இல்லை என்னை வந்து அப்புறம் சொன்னேன், இது மாதிரி ஒரு சூழ்நிலை, காசு மக்கள் தான் கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்தாங்க நீங்கள் இதெல்லாம் வச்சு நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்பாடு பண்ணணும். ஜெகபுரம் வரப்ப அந்த கோயில் மாறி கோயிலுக்கு காடி நின்று சொன்னோன்னா இறங்கி முடிச்சேன். நீங்க சொன்னாலே எனக்கு வந்து படுத்தப்ப நானும் ஒரு ஷோ நடத்துறோம்ல, மக்கள் பாக்குறாங்கல்ல, இவர் என்ன செய்யறாங்க. நிறைய பேர் கூட்டம் பிராமிஸா நிறையா. இப்ப நம்மளும் படுத்து கோயில் பலம் வந்தோம்ல, மழை அடிக்கிறது சொச்சோன்னு பார்த்து மாட்டாங்க. அவர் சொன்னாரு இங்கே பையன் செய்யணும். ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, மக்களுக்கும் சந்தோஷமா ஆயிடுச்சுல. பாருங்க பகவானோட இது
அவர் வந்து ஒரு வாட்டி வந்து மலேசியா வந்திருக்காரு. அப்போ வந்து சரியான சண்டை. மலேசியாவோட என்ன இயக்கம் தெரியல, கேரள ஹரிகிருஷ்ணன் பிடிக்காது எங்களுக்கு. அப்ப அந்த குரூப்போட லீடர் வந்து அந்த ஒரு ரத யாத்திராவா ப்ரோக்ராம் ஞாபகம் இல்லை, அங்க வந்திருக்கிறாரு. மாராட்சி இறங்கினோடனே அவர் பாக்குறாரு, எல்லாரும் வந்து கும்பிடுறாங்க. அவரை பார்த்துட்டு மனசு அப்படியே மாறிடுச்சு. ஒரு குருவுக்கு இவ்வளவு மரியாதை, இதுதான் ஹரே கிருஷ்ணா கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமா, அதுதான் வந்து அவங்க விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டணும். அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. வேற கேள்விகள் இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை வந்துட்டுங்க முடிச்சிருக்கு அந்த காலத்துல ஷிலா பிரபுபாதி கௌரவ